अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியதுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னாக்க, நம்மளுடைய குணங்கள் இருக்கு பாருங்க. சத்துவகுணத்திலேயே எடுத்துட்டா கூட சாத்விகமான சத்துவகுணம், ராஜசிகமானது, தாமசிகமானது. அதாவது பக்தி அப்படின்னு சொன்னாலும் சத்துவ பக்தி, ராஜசிக பக்தி, தாமசிக பக்தி அப்படின்னு எல்லா விதமான குணங்கள்லயும் இந்த 3 குணங்கள் நம்மளுடைய எல்லா ஆட்டிடியூட்லயும் எல்லா சம்ஸ்காரங்கள்லயும் இந்த 3 குணங்கள் பரவி இருக்கு. அம்பாளுடைய ஒரு மாயையினுடைய பிரபாவத்தினால நம்ம கிட்ட பக்தின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அந்த பக்தியானது ராஜசிக பக்தியா போறது. ராஜசிக பக்தியா போறதுனால அதுல தம்பம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறது இல்லை, எதிர்பார்த்த எவல்யூஷனும் வரதில்லை. அது என்ன எடுத்துன்னா, சில இடங்கள்ல தடை ஏற்படும் போது, இதுல பொறுத்தியாரதுக்கு தடை ஏற்படும் போது யார் தடை பண்றாளோ இல்ல யார் தடைக்கு காரணமா இருக்கான்னு நினைக்கிறோமோ அவள்கிட்ட கோபம் நம்ம என்ன பண்றோம், சாபம் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். நம்ம சாபம் கொடுக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்னா, மனசுல கோபப்பட்டு அவளை பத்தி ஏதாவது தப்பா மனசுல நினைப்போம். நம்ம கிட்ட மானசிகமான சாபம் கொடுக்கற சக்தி இருக்கும். ரிஷி முனிவர்கள்லாம் வாசா கொடுக்கறவாளா இருப்பா இல்லையா, அவள்கிட்ட அந்த தபோபலம்னால. பட் அந்த தபோபலன்னு என்ன ஆயிடுச்சு, ராஜசிகமான ஒரு குணத்தினால அது ஸ்பாயில்டா ஆயிடுறது. இது மாயா சக்தியினுடைய பிரபாவம். இதெல்லாம் மீறி மேல வரணும் அப்படிங்கறதாக அந்த விஷயங்களை எடுத்து சொல்றதுக்கு நம்மளுக்கு இந்த திரிகுணங்கள் இருக்கிறதா இருந்தாலும் எங்கிட்ட சத்துவகுணம், பக்தி இத்தியாதி சத்துவகுணத்தினுடைய விளைவுன்னு நினைக்கக்கூடிய பக்தி, தபஸ், ஞானம் இதெல்லாம் அதிகம் இருக்குன்னு நினைச்சா கூட அதெல்லாம் வாஸ்தவத்துல ரஜோகுண பிரபாவமா இருக்கும். அது ரஜோகுண பிரபாவமா இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு தெரியாம இருக்கு பாருங்க, அதுதான் ரஜோகுண பிரபாவம். ஸோ ரஜோகுண பிரபாவத்தினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னா, எங்கிட்ட இருக்கக்கூடிய பக்தி ரஜோகுணத்தினால வந்தது, அது ரஜோகுணத்தினால அது இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்குன்னு தெரியாம இருக்கு. ஸோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் வசிஷ்டாதி ரிஷிகள் கூட எப்படி இதுல ஓவர் பவர் ஆயிருக்காங்கிற விஷயத்த திருப்பி திருப்பி இந்த புராணம் என்ன எடுத்துன்னா, அப்பேற்பட்ட மகா லெவல்ல இருக்கக்கூடியவளும் இந்திராதி பட்டத்தை அடைஞ்சு, இந்திராதி பொசிஷன் அடைஞ்சு அங்க இருக்கிறவனும் சப்த ரிஷிகள் மாதிரி இருக்கக்கூடிய ரிஷிகள் இவாள்லாம் கூட எப்படி இதுக்கு உட்பட்டுதான் இருக்கா. அதனால என்ன ஆகும், அவளும் அந்த கஷ்டங்கள்லாம் எப்படி அடையிறா. ஆனா அந்த கஷ்டங்கள் ஏதாவது ஒரு விதத்துல ஜனங்களுக்கு நல்லதை கொடுக்க போறது. ஏன்னா பகவான் என்ன பண்றான், இப்ப ஏற்பட்ட தபஸ், இவ்வளவு கஷ்டப்பட்டவாளுடைய தபஸ் வீணா போயிடப்படாதுன்ட்டு அதை ஜனங்களுக்கு உபயோகப்படுத்திக்கிறான் பகவான். பட் உபயோகப்படுத்திக்கிறதா இருந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம் தானே. சோ அதனால அது ராஜசிகமா இருக்கிறது. அதனால அந்த அந்த கஷ்டங்களே இல்லாம இதுல என்ன ஆகும்னா, பாமர ஜனங்கள்னு சொல்ற பாருங்க, பாமர ஜனங்கள்கிட்ட தங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, தங்களால ஒண்ணுமே முடியாதுன்ற ஈகோவே இல்லை இல்லையா. அதனால அவள்கிட்ட இருக்க போறது சுத்தமான ஒரு சுத்த சாத்விக பக்தி. அதனாலதான் சத்தியவிரதா பாமராபி முச்சியந்தே சத்தியவிரதாதையான்னு சத்தியவிரதன் போன்ற பாமரர்கள் எல்லாம் கூட என்ன ஆயிடுறா, மோட்சத்தை அடைஞ்சிடுறா. ஆனா ஹரிபிரம்ம ஹராதையா அப்பேற்பட்ட தேவதைகள் எல்லாம் கூட என்ன ஆயிடுது, அவளும் பத்தியந்தே அப்படின்னார். இது மேல அந்த விஷயத்த வசிஷ்டருக்கும் நிமின்ற ராஜா, நிமிங்கிறவர் இந்த விதேக தேசம் இருக்கு இல்லையா, அதாவது வைதேகர்கள் ஜனகர்கள்னு சொல்ற மூலியம் அந்த ஜனக வம்சத்தினுடைய பிரதிஷ்டாபகரான ராஜாவுக்கு பேரு நிமின்னு பேரு. ஆக்சுவலா அவரு இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவர் தான். இக்ஷ்வாகோட புள்ளதான் அந்த நிமிங்கிற ராஜா. அவர் ஜனகர்னு அந்த வைதேக வம்சம் இருக்கு பாருங்க, ஜனக வம்சம், அந்த வம்சத்தை ஸ்தாபிக்க போறார். சோ அந்த ஜனக வம்சம் எப்படி ஸ்தாபிக்கப்பட்டது அப்படிங்கிற கதையும், அது எப்படி ஜனக வம்சத்தினுடைய முதல் ராஜாவா ஆறார், அந்த கதைகள்லாம் என்ன ஆகும்னா சேர்த்து சொல்லணும் இல்லையா. அதனால அந்த சொல்றது எந்த இடத்துலயும் தனியா ஒண்ணு ஸ்தாபிக்கணும்னா அங்க ரஜோகுணத்தினுடைய பிரபாவம் இருக்கும். அதனால அதை எடுத்து சொல்றதுக்காக இந்த இடத்துல வந்தது. இப்ப நம்ம மேல 17வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்கலாம். அதான் இக்ஷ்வாக்கு குல சம்பூதா நிமிர் நாம நராதிபகா. நிமிஹி அந்த ராஜாவுக்கு பேரு நிமின்னு பேரு, நராதிபகா அவனும் ராஜா. இக்ஷ்வாக்கு குல சம்பூதா இக்ஷ்வாக்குடைய மகன், இக்ஷ்வாக்கு வம்சமா வந்தான். அதாவது இந்த மனுர்
அந்த மனு இருந்தார் இல்லையா, வைவசுத்தோ மனு நாம மானனியோ மனிஷினாம், காளிதாசன் ஆரம்பிக்கிறாரு ரகுவம்சத்துல. அந்த மாதிரி வைவசுத்த மனு, அந்த வைவசுத்த மனுவுடைய பிள்ளை இக்ஷ்வாக்கு. முக்காவாசி ராஜாக்கள் இந்த இக்ஷ்வாக்கு 100 பிள்ளைகளோ என்னமோன்ட்டு விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்கு. அதனால முக்காவாசி ராஜாக்கள் இக்ஷ்வாக்கோட மகனா தான் இருப்பா. ரூபவான் குணசம்பன்னஹா தர்மஜா. அவர் எப்படிப்பட்ட அந்த நிமி எப்படிப்பட்டவர்னா, ரூபவான் நல்லா அழகா இருக்கான், குணசம்பன்னஹா எல்லா குணங்களும் நல்ல குணங்கள் அத்தனையும் நிரம்பினவன், தர்மஜா லோகரஞ்சகா ஜனங்களுக்கு அவன்கிட்ட சந்தோஷம், ஜனங்களை சந்தோஷப்படுத்துறவனாக இருந்தான், ஜனங்கள் அவன்கிட்ட கோவப்படாம ஜனங்கள் அவன்கிட்ட வெறுப்படையாம இருந்தான், லோகரஞ்சகா. சத்தியவாதி தானபரஹா, சத்தியவாதி உண்மையே பேசுறவன், தானபரஹா. யாஜகா யாகங்கள்லாம் கரெக்டா நேரத்துல சரியான முறையில, அதாவது வசந்தே ஜோதிஷா ஜெயதன் சொல்லிருக்கு இல்லையா, ஒவ்வொரு பிரதி வசந்த காலம் சுவாமி யாகம் பண்ணணும்ட்டு அந்த மாதிரி யாகம் பண்ணிட்டு இருக்கிறவன். ஞானவான் சுச்சிகி, சுச்சின்னா எல்லா விதத்திலையும் சுத்தமானவன் அர்த்தம். திரவிய சுத்தி, கிரியா சுத்தி, பாவ சுத்தி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லா சுத்தியும் உடையவனா இருக்கிறதுனால சுச்சிகி. துவாதசஸ்தனயா, அவன் ராஜாவுக்கு 12வது பிள்ளை. துவாதசஸ்தனயா பீமான் பிரஜாபாலன தத்பரஹா, தனக்கு எந்த பொசிஷன் கொடுத்திருக்கோ, தான் எந்த ராஜ்யத்தை பாத்துக்கிறானோ அந்த ராஜ்யத்தினுடைய பிரஜா பாலனை அவர்களை காப்பாற்றுவதில் தத்பரஹா, அதையே நோக்கமாக கொண்டவன். ஜனங்கள் எல்லா விதத்திலையும் காப்பாற்றப்படணும், கஷ்டப்படாம இருக்கணுங்கிறதையே நோக்கமாக கொண்டு இருக்கிறவன், பிரஜா பாலன தத்பரஹா. அவன் என்ன பண்ணான், இந்த பிராமணாளுக்காக ஒரு நல்ல காரியம் பண்றான். அவன் புறம் நிவேசையாமாச கௌதமாசிரம சந்நிதவ், அதாவது இப்ப சாதாரணமா நம்மளுக்கும் தெரியும், இப்பவும் அந்த சதானந்தர்ங்கிறவர் கௌதமாசிரம, நம்ம சீதையினுடைய அப்பாவான ஜனகருக்கு சதானந்தர் குலகுருவா இருந்தார் இல்லையா, அந்த மிதிலாய்க்கு போற வழியில தான் அந்த இது இருக்கு கௌதமாசிரமம், அகல்யாசிரமம். அங்கதான் பார்த்து அகல்யக்கு ராமர் சாப விமோசனம் கொடுக்குறாரு இல்லையா, அந்த இடம் கௌதமாசிரமம் இருக்கு. அந்த கௌதமாசிரம சந்நிதம், கௌதமருடைய ஆசிரமத்தினுடைய சமீபத்துல இதான் அர்த்தம். கௌதமாசிரம சந்நிதோ புறம் நிவேசையாமாச ஜெயந்தபுர சம்யகம், ஜெயந்தபூர் அப்படின்னு ஒரு என்ன பண்றான்னா ஒரு சிட்டி ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்றான். ஜெயந்தபூர்னு ஒரு சிட்டி. ஜெயந்தபுர சம்யம் தூ பிராமணானாம் ஹிதாய, பிராமணர்களுடைய நன்மைக்காக, அதாவது அந்த ஊர்ல பிராமணால குடியேற்றி அவள்ல யாக யஜ்ஞங்கள் அனுஷ்டானங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம், ஜனங்களுக்கு எல்லாரும் சௌரியமா ஒரே இடத்துல கிடைக்கிறவாளா இருப்பான்ட்டு அது ப்ரிடாமினன்ட்லி பிராமணால அகாமடேட் பண்றதுக்காக, பிராமணால அந்த இடத்துல இது பண்றதுக்காக, குடியேற்றத்துக்காக ஜெயந்தபூர்னு கௌதமாசிரமத்தினுடைய கரையில ஒரு அதனுடைய சமீபத்துல விசினிட்டியில ஒரு சிட்டி ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றான். அவனுக்கு என்ன எடுத்து அந்த மாதிரி இருக்கும்போது புத்திஸ்தஸ்ய சமுத்பன்னா எஜேயம், யாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு புத்தி வந்தது. ஆஹா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம யாகம் பண்ணி ஒரு யாகம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. புத்திஸ்தஸ்ய சமுத்பன்னா எஜேயம், எஜேயம்னா நான் யாகம் பண்ணுவேனாக, அதாவது இதெல்லாம் என்ன ஆகணும், உத்தம புருஷ ஏக வச்சனம், எஜேயம் நான் யாகம் செய்வேனாக அப்படின்னு அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு எண்ணம் ஏற்பட்டது. புத்திஸ்தஸ்ய சமுத்பன்னா, அவனுக்கு ஒரு எண்ணம், புத்தினாக்கா ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த எண்ணம் என்னன்னா ராஜசி. அந்த எண்ணம் ரஜோகுணத்தினுடைய விளைவாக ஏற்பட்ட எண்ணம். அதான் முக்கியமா சொல்றாரு. ஏன்னா இந்த யாகத்தை என்ன ஆகும், எப்படி பண்றது ஏதா பண்றதுன்னா, எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை கேர் பண்ணாம நான் பாட்டுக்கும் ப்ரொசீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். யார் வந்தாலும் வராட்டாலும், எந்த ரிஸ்க்கு வந்தாலும் வராட்டாலும், யார் வரணும்னு இருக்கோ அவ வராட்டா கூட நான் குறித்த நேரத்துல குறிச்சபடி நான் பண்ணியே முடிப்பேன். நான் குறித்த நேரத்துல குறிச்சபடி பண்ணி முடிப்பேன்ற ஒரு வேகம் இருக்கு பாருங்க, அந்த வேகம் தான் ராஜஸ். இல்ல எப்ப காலம் நேர்றதோ, எப்ப பகவான் இது சங்கல்பம் பண்றானோ, எப்ப இந்த ரிஷிகள்லாம் நம்மளுக்கு அனுகிரகம் பண்றாளோ அப்படின்னு அவளுக்காக பொறுமை இல்லாம நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், நான் ஏற்பாடு பண்ணிட்டேன், நான் நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா. அதோட இந்த மாதிரி சில விஷயங்கள், இது தனக்கு பிராதானியம் கொடுத்து தன்னுடைய எண்ணத்துக்கு பிராதானியம் கொடுத்து நடத்துறது இருக்கு பாருங்க, அதுதான் ராஜசின்னு. அதனாலதான் இந்த இடத்துல வியாசர் சொல்லும் போது என்ன எடுத்து ராஜசின்னா புடிவாதம் ஜாஸ்தியா இருக்கிறது. அதாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகாம புடிவாதம், எதை புரிஞ்சுக்கணும், எதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிற எல்லாமே புடிவாதம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு சங்கல்பம். சோ ராஜசி புத்திஹி சமுத்பன்னா, அவனுக்கு ஒரு புடிவாதத்தோட, அதை புடிவாதம் நம்ம புடிவாதம்னு சொல்றோம், வியாசத்தோட ஒரு எண்ணம் ஏற்பட்டது, அந்த எண்ணம் ராஜசி அப்படின்ட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். யஜ்ஞேன பகுகாலேன, இது என்ன ஒரு பெரிய யாகம் பண்ண போறேன், பகுகாலேன ரொம்ப வருஷக்கணக்கா நடத்தக்கூடிய யாகங்கள், 1000 வருஷம் பண்றான். யஜ்ஞேன பகுகாலேன
தட்சிணா சம்யுதேனச்ச, அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு தட்சிணா. அவ்வளவு வருஷம் நடத்தணும்னாக்க அவ்வளவு வருஷம் நடத்த வேண்டிய யாகத்துக்கு வேணுங்கிற தட்சிணையும். இக்ஷ்வாக்கும் பித்தரம் பிருஷ்டுவா, அப்பா நான் இந்த மாதிரி யாகம் பண்ண போறேன்னு பித்தாட்ட பர்மிஷன் வாங்கணும் இல்லையா. இக்ஷ்வாக்கும் பித்தரம் பிருஷ்டுவா யஜ்ய காரியாய பார்த்திவா, யஜ்ய காரியாய யஜ்யம் பண்றதுக்காக என்ன பண்ணான், அப்பா அவனை இக்ஷ்வாக்கிட்ட பர்மிஷன் கேட்கிறான். பிருஷ்டுவா அப்படின்னா அவருடைய பர்மிஷன், அனுமதியை வாங்கிட்டுன்னு அர்த்தம். காரையா மாச சம்பாரம், சம்பாரம்னா யாகத்துக்கு வேணுங்கிற பொருள்கள், ஆல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுக்கெல்லாம் சம்பாரம்னு பேரு. சம்பாரம்னாக்க தேவையான பொருள்கள். காரையா மாச யதோதிஷ்டம் மகாத்மபிகி, யதோதிஷ்டம் யாகத்துக்கு என்னென்ன தேவையோ அங்க யாகத்துக்கு வர பெரியவா, அது நடத்தி வைக்கிற பெரியவாள்லாம் இருக்கால மகாத்மபிகி, அவ எல்லாரும் என்னென்ன தேவைன்னு சொல்றாளோ யதோதிஷ்டம் அவர்களாலே, உத்திஷ்டம் அவர்கள் தேவையின்னு அவர்கள் கருதினபடி அவர்கள் செய்யும்படி எல்லாவற்றையும் காரையாமாச செய்து வைத்தான் சம்பாரத்தை. யார் யார் ரித்துக்களை யார கூப்பிடுறன்னா, பிருகும் அங்கிரசம் செய்வ, வாமதேவம் ச கௌதமம், வசிஷ்டம் ச புலஸ்தியம் ச ரிச்சீகம் புலகம் கிருத்தும். சாதாரணமா யாகம்னு சொன்னோம்னாக்க பிரதான ரித்திக்குகள் 4 பேர் சொல்லுவா. பிரம்மா, அத்வர்யு, ஹோதா, உத்காதா அப்படின்னு பிரதான ரித்திகள் 4 பேர். ஒவ்வொரு கணத்திலையும் 4 பேர் இருப்பா. ஒவ்வொருத்தருக்கு கீழே 3 பேர். அதான் மொத்தம் இவாளை சேர்த்து 4, 16 பேர். சதஸ்யர் 17, எஜமானன் பத்னி, இதெல்லாம் தான் அஷ்டாதோக்தம் அவரம் ஏஷு கர்ம. 16 ரித்திக்குகள், எஜமானன் பத்னி, இவ்வளவு பேரையும் சேர்த்து இல்ல 16 ரித்துக்கள், சதஸ்யன், எஜமானன் சேர்த்து மண்டபோபனிஷத்துல பாக்குறோம் இல்லையா, அஷ்டாதசோக்தம் அவரம் ஏஷு கர்மன்னு. அந்த மாதிரி அவ்வளவு ரித்திக்குகளை கொண்டதா இருக்கிறது. இந்த ரித்திக்குகள்லாம் வேணும். சாதாரண ரித்திகள்ல மகர்ஷிகள்லாம் இருக்காளே, அவ எல்லாரையும் வசிஷ்டர், வாமதேவர் இப்படிப்பட்ட மகர்ஷிகள் எல்லாரையும் என்ன பண்ணா, அவளை யஜ்ஞத்துக்காக முனியின் ஆமந்திரயாமாச. இப்படிப்பட்ட புலகம் கிரத்தும் முனி, இந்த முனிவர்களை ஆமந்திரயாமாச இன்வைட்டட், அவளை கூப்பிடுறான். அந்த ரிஷிகள் சர்வஜான் வேத பாரகான், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், வேத பாரகான் வேதத்தை நன்கு கரை கட்டினவர்கள். யஜ்ய வித்யா பிரவீணாம்ச, வெறும் வேதாதீனம் பண்ணவங்க மட்டும் இல்ல, யஜ்ய வித்யா பிரவீணாக, யாகங்கள்லாம் பண்ணி வைக்கிறது, யாகங்கள் பண்றது இதுல எல்லாம் மிகச்சிறந்தவர்கள். தாபசான் வேதவித்தமான், தாபசான் தபஸ்விகள், வேதவித்தமான் வேதத்தை அறிந்தவர்கள், அதுல வேதத்தை அறிந்தவர்கள்லயே மிகவும் சிறந்தவர்கள், ரொம்ப கெட்டிக்காரர்கள், வேதத்தை அறிந்தவர்கள்ல மிக கெட்டிக்காரர்கள். ராஜா சம்பிருத்த சம்பாரா, சம்பிருத்த யாகத்துக்கு ஓடுங்கிற சம்பாரங்கள் வஸ்துக்கள் அத்தனையும் சம்பிருத்த கலெக்டட். சம்பாரம்னா வஸ்துக்கள், சம்பிருத்தம்னா கலெக்டட். ராஜா சம்பிருத்த சம்பாரா சம்பூஜ்ய குருமாத்மனஹா, ஆத்மனஹா குரும், தன்னுடைய குரு யாரையும் இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவன், அதனால வசிஷ்டர். குரும் ஆத்மனஹா குரும் சம்பூஜ்ய, அவரை வரவேற்று பூஜை செய்து அப்படின்னு அர்த்தம். வசிஷ்டம் பிராக குரும், அவரை சம்பூஜ்ய உரியபடி வரவேற்று உரியபடி அவருக்கு ஹானர் பண்ணி, ஏன்னா அவர் தான் இருந்து லீட் பண்ணி நடத்தி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது என்ன பண்ணா, வசிஷ்டம் பிராக தர்மஜா, ஏன்னா எப்படி தன்னுடைய குலகுருவா இருக்கிற வசிஷ்டர் தான் லீட் பண்ணி நடத்தி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷயம் தெரிஞ்சவன், அவரை விட்டுட்டு வேற ஒருத்தட்ட போல அவர் ஏன் நடத்தி கொடுங்கன்னு கேட்கிறான். அதனால வசிஷ்டம் பிராக தர்மஜா வினயேன சமன்விதா, அடக்கத்தோட அவர்கிட்ட குரு நான் பண்ண போறேன் வந்து நடத்தி வச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாம வினயேன சமன்விதா அடக்கத்துடன். எஜேயம் முனிசாப்தூல, எஜேயம் நான் யாகம் செய்வேனாக, யாகம் செய்யணும்னு நான் சங்கல்பம் பண்ணிருக்கேன், ஸோ எஜேயம் செய்யணும்ட்டு. அதனால யாஜயஸ்வ கிருபாநிதே, கிருபாநிதே அதாவது கருணை கடலே, யாஜயஸ்வ எனக்கு யாகம் பண்ணி வைங்கோ அப்படிங்கிறான். குருஸ்துவம் குருஹு துவம் சர்வ வேத்தாசி, எல்லாவற்றையும் நீங்க தான் அறிந்தவர்கள். அதாவது இந்த இதெல்லாம் இருக்க எல்லா விதமான ரித்திக் ஸ்தானம் இருக்கு பாருங்க, அதாவது பிரம்மா, அத்வர்யு, ஹோதா, உத்காத்தான்லாம் சொல்றோம் இல்லையோ, அவளுக்கு இருக்கிறவா எல்லா ஸ்தானத்தையும் நீங்கள் தான் அறிந்தவர். அதோட யாக யஜ்ஞங்கள் எப்படி பண்ணணும், எப்ப எப்படி போகும், எல்லாத்தையும் தடைகள் வந்தா தடுக்கக்கூடியவர். குருகு எங்க குலகுரு வேற, சர்வ வேத்தாசி காரியம் மே குரு சாம்பிரதம். சாம்பிரதம் சரியான முறையில இப்போது சம்பிரதி நவ் அப்படின்னு அர்த்தம். இப்பொழுது ஏற்ற விதத்துல இப்ப பண்ணணும், இப்ப அது ஏற்ற விதத்துல தகுந்த முறையிலையும் இப்பொழுதும் அப்படின்னு. யஜ்ஞோபகரணம் சர்வம் சமானீதம் சுசம்ஸ்கிருதம், யஜ்ஞோபகரணம் சர்வம், யாகத்துக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் சமானீதம் சுசம்ஸ்கிருதம், தகுந்த முறையில தயாரிக்கப்பட்டு. சுசம்ஸ்கிருதம்னா வெல், அதாவது என்ன எடுத்து சம்ஸ்கிருதம், அது சம்ஸ்கரிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு சரியான முறையில
அதாவது பூனாக்கா அப்படியே காம்போடையும் புழு பூச்சியோடையும் அப்படியே வரல, எல்லாத்தையும் ஆஞ்சு எது எப்படி கொடுக்கணுமோ எப்படி கொண்டு வரணுமோ அந்த மாதிரி தகுந்த முறையில எல்லாத்தையும் என்ன பண்ணா சம்ஸ்கிருதம் தகுந்த முறையில தயாரிக்கப்பட்டு தகுந்த முறையில அது ஆயப்பட்டு அது சுத்திகரிக்கப்பட்டு அப்படின்னு அர்த்தம், வெல் ரிஃபைன்டு. அதனால பஞ்சவர்ஷ சகசிரம் தூ தீக்ஷாம் கர்த்தும் மதிஷ்டமே. பஞ்சவர்ஷ சகசிரம் அதாவது பஞ்சவர்ஷ சகசிரம் 5000 வருஷங்கள் நான் இந்த யாகம் பண்றதுன்ட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், தீக்ஷாம் கர்த்தும் மதிஷ்டமே. இந்த மாதிரி ஒரு பெரிய யாகம் பண்றதுக்கு எனக்கு ஒரு புத்தி ஏற்பட்டிருக்கு. ஜஸ்மின் யஜ்ஞே சமாராத்யா தேவி ஸ்ரீ ஜெகதம்பிகா. இந்த யாகத்தினால ஜெகதம்பாவான தேவியை நான் சமாராதனம் பண்றேன். தத்ரீத்தியர்த்தம் அகம் யஜ்யம் கரோமி விதிபூர்வகம். தத்ரீத்தியர்த்தம் அந்த தேவியை பிரீத்தி பண்றதுக்காக விதிபூர்வகம் விதிவத்தாக இந்த யாகம் செய்யறதாக நான் யோசிச்சிருக்கேன். சத்ருத்வாசோ நிமேர் வாக்கியம் வசிஷ்ட பிராக பூபதி. நீ சொன்னா இல்லையா ராஜா, அந்த வாக்கியத்தை கேட்டுட்டு பூபதி ராஜானம் பிராக ராஜாவை பார்த்து சொல்றார், இந்திரேனாகம் விரதபூர்வம் யஜ்ஞார்த்தம் நிருபசத்தம. ஹே நிருபசத்தம, அரசர்கள் சிறந்தவனே, இந்திரேன அகம் விரதா பூர்வம், ஏற்கனவே இந்திரன் ஒரு யாகம் பண்ணணும்னு என்னை ரித்விக்காக இருந்து நடத்தி கொடுங்கோன்னு விரதா வரிக்கப்பட்டிருக்கிறேன். அகம் பூர்வம் இந்திரேன விரதா, இந்திரனாலே ஏற்கனவே முன்பே நான் வரிக்கப்பட்டு விட்டேன். அதனால பராசக்தி மகம் கர்த்தும் உத்யுக்த பாகசாசனகா. அவனும் அம்பாளை பத்தி தான் பராசக்தி மகம் பராசக்தி யாகம் அப்படிங்கிற ஒரு யாகம் செய்வதற்காக பாகசாசனகா இந்திரஹா உத்யுக்தா, அவன் அதை முயற்சி மேற்கொண்டிருக்கான். அம்பாளை சந்தோஷப்படுத்துறதுக்காக, அம்பாளை பிரீத்தி பண்றதுக்காக, ஒரு யாகம் பண்றதுக்காக. ச தீக்ஷாம் கமிதோ தேவஹா, அவன் தீக்ஷாம் கமிதா, அவனுக்கு ஏற்கனவே தீட்சை எடுத்து வச்சாச்சு. அதாவது தீட்சை எடுக்கலைன்னா கூட முன்ன பின்ன அப்படின்னு சொல்லலாம். தீக்ஷாம் கமிதா, அவனுக்கு இந்த யாகம் பண்றதுக்கான தீட்சை, அதாவது யாகம் பண்றதுன்னு சொன்னா என்ன பண்ணுவான்னாக்கா முன்னாடியே தீட்சை எடுத்துட்டு விடுவா. முன்னாடியே தீட்சை எடுத்துட்டு யாகம் பண்ண போறேன்னு தீட்சை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல யாகத்துல பலவிதமான தீட்சைகள், பிரதான தீட்சை அவாந்தர தீட்சை எல்லாம் என்னென்னமோ உண்டு. சோ முன்னாடியே இந்த மாதிரி யாகம் பண்ண போறோம்னு சங்கல்பம் பண்ணிட்டு தீட்சை எடுத்துட்டு அதுக்கப்புறம் யாகத்தும் போது பிரதான தீட்சை அந்த நேரத்துல. சோ தீக்ஷாம் கமித பூர்வம், தீட்சை எடுத்துட்டான். பஞ்சவர்ஷ சதாத்மிகாம், 500 வருஷங்கள் அவன் 500 வருஷம் பண்ற யாகத்துக்கு ஒரு இது பண்ணிருக்கான், சங்கல்பம் பண்ணிருக்கான். தஸ்மாத் துவம் அந்தரம் தாவது பிரதிபாலைய பார்த்திவ. சோ நீ என்ன பண்ண, அந்தரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அவன் அந்த யாகத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன், அதை முடிச்சுட்டு வர வரைக்கும் அந்தரம் பிரதிபாலைய, யூ வெயிட் ஃபார் தட். நீ கொஞ்சம் என்ன பண்ணு, வெயிட். அந்தரம்னாக்க கொஞ்சம் சிஸ்ட் அப்படின்னு சொல்ற, நில்லு வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்தரம் அதுக்கான கேப்பை நீ கொஞ்சம் பார்த்துட்டு அவன் முடிச்சுட்டு வரேன். இந்திர யஜ்ஞே சமாப்தேத்திர கிருத்வா காரியம் திவஸ்பதேகே ஆகமிஷ்யாம் யகம் ராஜன் ஸ்தாவத்துவம் பிரதிபாலைய. இந்திர யஜ்ஞத்து சமாப்தே, இந்திரனுடைய யாகத்தை முடிச்ச உடனே நான் என்ன பண்ணேன், திவஸ்பதேகே தேவராஜனான இந்திரனுடைய காரியத்தை முடிச்சுட்டு ஆகமிஷ்யாமி நான் நிச்சயமா சேர்ந்து விடுறேன், ஸ்தாவத்துவம் பிரதிபாலைய அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படின்னு. நீ வேற யாரையாவது வச்சு குலகுருவா இருக்கிறதுனால வேற யாரையாவது வச்சு பண்ணுன்னு சொல்ல முடியல, சொல்லல, நீ வெயிட் பண்ணு நான் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற ராஜா கேக்குறான். இப்ப இந்த இடத்துல மயா நிமந்திரிதா சான்யே முனையோ யஜ்ய காரணாத், யஜ்ய காரணாத் யாகத்துக்காக அந்யே முனையா மயா நிமந்திரிதாக, பாக்கி முனிவர்கள் எல்லாரும் என்னால இன்வைட் பண்ணப்பட்டு விட்டார்கள். நிமந்திரிதாக கூப்பிட்டுட்டா, அவளை வாங்கன்னு சொல்லியாச்சு, எல்லாரும் வந்துட்டா. நீங்க வரல, இப்ப நீங்க வந்தா விட்டுதான் பண்ணணும், நீங்க போயிட்டு வாங்கணும், எல்லாருமே பெரியவா. அவளை இப்ப நான் கூப்பிட்டுட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்ல முடியாது. சம்பாரா சம்பிரதா சர்வே, இப்ப நான் எல்லா சம்பாரங்களையும் சேர்த்துட்டேன். இந்த சம்பாரங்கள் அத்தனையும் 500 வருஷம் வச்சுட்டு இருக்க முடியாது, வேஸ்டா போடும், திருப்பியும் சேர்க்கணும். சம்பாரா சம்பிரதா சர்வே பாலையாமி கதம் குரு, நான் இதனால பாலையாமி கதம் இவைகளே, பாலையாமின்னா எப்படி இவளை வெயிட் பண்ணுவேன், எப்படி எக்ஸ்பெக்ட் இதை எல்லாத்தையும் காப்பாத்தி எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும். ஸோ இவ்வளோத்தையும் வச்சிருந்து நான் எப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும். இப்ப நான் ஏற்கனவே கூப்பிட்ட ரிஷிகளுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றது. அவர் என்ன சொல்லுவாரு, என்கிட்ட சொல்லாம என் பர்மிஷன் கேட்காம நீ எப்படி கூப்பிட்ட அப்படின்னு கேட்பார். அவ்வளவுதான். இக்ஷ்வாகூணாம் குலே பிரம்மன் குருஸ்துவம் வேதவித்தமஹா, அதோட மட்டும் இல்ல, இக்ஷ்வாகூணாம் குலே பிரம்மன் குரு, நீங்க இக்ஷ்வாக்கு குலத்துக்கு நீங்க குருவா இருக்கீள். வேதவித்தமஹா கதம் தியக்வாத்திய நேகாரியம் உத்யதோ கந்துமாசுவை, அவன் கேட்கிற கேள்வி என்னன்னா, எங்கிட்ட பர்மிஷன் கேட்காம நீங்க எப்படி போய் அவன்கிட்ட ஒத்துண்டேள் அப்படின்ற மாதிரி. அது அந்த மாதிரி கேட்காம என்னுடைய காரியத்தை விட்டுட்டு நீங்க எப்படி போய் இன்னொருத்தருடைய காரியத்தை பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு கேட்கிறான். அவன் ஏற்கனவே சங்கல்பம் பண்ணி வச்சாச்சு, அவன் தீட்சை எடுத்துட்டான். நீ பண்ண போறேன்னு தெரியுமா, நீ பண்ண போறேன்னு என்கிட்ட சொன்னியா அப்படின்பார். கேள்விக்கு மேல கேள்வி வந்துட்டே இருக்கும் இல்லையா. நீ இந்த மாதிரி யாகம் பண்றதுக்கு நான் யோசிச்சிருக்கேன்னு சொன்னியா,
என்கிட்ட பண்ணணும் அதுக்குன்னு பர்மிஷன் கேட்டியா? அதுக்கு முன்னாடியே அவன் கேட்டுட்டான், அவனுக்கு நான் ஒத்துண்டு விட்டேன். சோ நீங்க எங்க மினி சொல்றான், கதம் தியக்வாத்ய மே காரியம், நான் இந்த இக்ஷ்வாகு வம்சத்தை சேர்ந்தவனா இருக்கிறதுனால மே காரியம் தியக்வா, என் காரியத்தை விட்டுட்டு கதம் கந்தும் ஆசு, நீங்க அவசர அவசரமா அவன்கிட்ட போறேன் உத்தியதா, யூ ஆர் என்ன சொல்றது, இன்டென்ட் அப்பான் கோயிங் தேர். நதே யுக்தம் திஜஸ்ரேஷ்ட எது சிறிய மகம் மம, என்னுடைய யாகத்தை விட்டுட்டு நீங்க அங்க போறதுங்கிறது நதே யுக்தம். திஜஸ்ரேஷ்ட, இந்த திஜஸ்ரேஷ்டங்கிற வார்த்தையெல்லாம் பிராமணோத்தமரே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அவன் இது கொஞ்சம் மேல பேச போறான் ஜாஸ்தியா. அந்த பேசுறதுக்கு அடிப்படையாக இந்த திஜஸ்ரேஷ்ட, பிராமணர்களில் சிறந்தவரே அப்படின்னு ஏன்னு கேக்குறான்னாக்க, நீ இந்திரன் ஜாஸ்தி கொடுக்குறான்னு அதுக்கு ஆசைப்பட்டு நீ போயிட்ட அப்படிங்கிறான். பிராமணன்கிறவனுக்கு வந்து சந்தோஷம், திருப்தி, பணத்துக்கு ஆசைப்படாத தன்மைன்னு இருக்கணும் இல்லையா? அது இல்லாம நீ அதிகமான பணத்துக்கு ஆசைப்பட்டு அங்க போயிட்ட, அப்படி போயிட்டு நீ திஜஸ்ரேஷ்ட அப்படின்னு சொல்லிக்கிறேங்கிற மாதிரி அதனுடைய தாத்பரியம். நதே யுக்தம் திஜஸ்ரேஷ்டம் எதுத்ஸ்ருஜ்ய மகம் மம, என்னுடைய யாகத்தை விட்டுட்டு அங்க போறது சரியில்லை. கந்தாசி தனலோபேன, புரியுறதா? அந்த திஜஸ்ரேஷ்டங்கிறது சொன்ன கந்தாசி தனலோபேன. தனலோபேனாக்க பணத்துக்கு ஆசைப்பட்டு, லோபேன கிரீடு, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் கிரீட் ஃபார் மணி, கந்தாசி யூ ஆர் கோயிங் தேர். லோபா குலித சேத்தனஹா, லோபத்தினால அதாவது கிரீடு பேராசையினால உன் புத்தி கொஞ்சம் குழம்பு போயிடுது. லோபா குலித சேத்தனஹா நிவாரிதோபி ராஜ்யா சஹா ஜகதா ந ஜகாம இந்திரமகம் குருகு, அதனால நீ போகாத, என்னுடைய காரியம் தான் முக்கியம், நீ எனக்கு குலகுருவா இருக்க, எங்களுக்கு தான் முதல்ல பண்ணி வைக்கணும். இப்ப இவன் 5000 வருஷம் பண்ண போறான். சோ இவ்வளவு வருஷம் காத்துன்றது, அதுக்கப்புறம் இந்திரம் பண்ணணும். அவன் வெறும் 500 வருஷம் தான், அவன் பெரிய தேவராஜா வேற. சோ இதெல்லாம் இருக்கு. சோ நிவாரிதோபி ராஜ்யா, அரசனாலே இவ்விதம் தடுக்கப்பட்ட போதிலும் சஹா ஜகாம இந்திரமகம் குருகு, குருகு அந்த ராஜாவுக்கு குருவா இருக்கிற வசிஷ்டர் இந்திரமகம், இந்திரனுடைய யாகத்துக்கு போயிட்டார். ராஜாபி விமனா பூத்வா, ராஜாவுக்கு மனசு வந்து கொஞ்சம், வசிஷ்டர் நம்மள இப்படி பாதியில விட்டு போயிட்டாரே, பண்ண முடியாம அதை சங்கல்பம் பண்ணிட்டான், பிளான் பண்ணிட்டான் அப்படின்னு விமனா பூத்வா, மனசு கொஞ்சம் மாறி போச்சு, உடஞ்சி போச்சு. விமனா பூத்வா கௌதமம் பிரத்ய பூஜைக்கு, கௌதமாசிரமத்தில் தானே அவர் என்ன பண்ணான், அவர் எனக்கு குருவா இருந்து நடத்தி கொடுங்கோ அப்படின்னு அவரை பிரத்ய பூஜைக்கு. அதனாலதான் முனி வம்சத்துக்கு கௌதமர் வந்து குலகுருவா இருக்கார். கௌதமம் பிரத்ய பூஜைக்கு, கௌதமரை வந்து பூஜை பண்ணினான், அவரை வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறான், இந்த மாதிரி இருந்து வசிஷ்டர் வரல, நீங்க இருந்து நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு பிரத்ய பூஜைக்கு. ஈயாஜ ஹிமவத் பார்ஸ்வே சாகரத்து சமீபதா, ஈயாஜ ஹிமவத் பார்ஸ்வே, ஹிமவத் பார்ஸ்வேனாக்க ஹிமேமலையினுடைய அடிவாரத்துல, சாகரத்து சமீபதா சமுதிரத்தின் அருகில, ஹிமேமலைக்கும் சாகரத்துக்கும் நடுவுல எந்த மாதிரியான இடம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றது கஷ்டமா இருக்கும். அதனால ஹிமவத் பார்ஸ்வே. ஏன்னா இப்ப இது நம்ம சொல்றோம் பாருங்க, இந்த கௌதமாசிரமம்ங்கிறதுலாம் வந்து இன்னைக்கு இருக்கிற நேபாள் இந்தியா பார்டர்ல இருக்கு. அந்த ராமாயணத்தினுடைய அந்த மிथिलाங்கிற ஊரு, ஏன்னா இவன் அந்த மிथिलाங்கிற நகரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறான், அது அங்கதான் இருக்கு. சாகரத்து சமீபத்தா, ஒருவேளை சாகரம் அது வரைக்கும் வந்து இருந்திருக்கோம் என்னமோ அந்த காலத்துல. சோ சாகரத்து சமீபத்தா தட்சிணா பகுதா தத்தா, பகுலா தத்தா விப்ரேபியோ மக கர்மணி, தட்சிணா பகுலா தத்தா, தட்சிணையும் மிக அதிகமாக கொடுக்கப்பட்டது. நிமினா பஞ்சசாகஸ்ரீ தீக்ஷா தத்திர கிருதான் இருப்ப, பஞ்சசாகஸ்ரீ தீக்ஷா 5000த்துக்கான ஏற்கனவே வருஷம்னு சொல்லியிருக்கார், அதனால 5000 வருஷத்துக்கான தீட்சையானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த 5000 வருஷம் நான் யாகம் பண்றேன் அப்படின்னு அந்த தீட்சையானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. பஞ்சசாகஸ்ரீ தீக்ஷா தத்திர கிருதான் இருப்ப. ரித்துஜா பூஜிதாக காமம் தனைஹி கோபிகி முதாயுதாக. ரித்திஜா அந்த யாகத்துக்கு ரித்திகா இருக்கக்கூடிய, அதாவது அந்த ராத்திர பண்ணி வைக்கிற பிராமணர்கள், அந்த சாஸ்திரிகள் மாதிரி நம்ம இப்ப சொல்றதே பிரகஸ்பதினு, அந்த மாதிரி யாகத்தை பண்ணி வைக்கக்கூடியவா ரித்விக்குகள்னு பேரு. ரித்திஜா பூஜிதாக தேகாபின் எழுனா ரித்திக்குகளை வந்து என்ன ஆகும்னாக்க, சாதாரணமா நம்ம ரித்திக்குன்னா வாங்கோ பண்ணி வைங்க பண்ணி வச்சுட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. அந்த ரித்திக்குகளை வரிக்கிறதுன்னா கல்யாணத்துல வர பூஜைன்னு பண்றோம் பார்த்தீங்களா, அதாவது மாப்பிள்ளைய வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து மாப்பிள்ளைய உட்கார வச்சு மாப்பிள்ளைக்கு கால் அலும்பி அவருக்கு வந்து வஸ்திராதிகள் கொடுத்து மதுபருக்கம் கொடுத்து அவருக்கு வந்து ஆகாரங்கள்லாம், நம்ம இப்ப வெறும் வாழைப்பழம் மட்டும் கொடுக்குறோம். மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு அவளுக்கு சாதமே போடுவார், 2 இலையை போட்டு நல்ல பிரமாதமான விருந்து வைக்கணும். அந்த மாதிரி இவாளுக்கும் விருந்தெல்லாம் வைக்கணும், பாலும் பழமும் கொடுக்கணும். அந்த மாதிரி கூப்பிட்டு காலலுந்தி உட்கார வச்சு பாலும் பழமும் கொடுத்து அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு இந்த மாதிரி எங்க காரியத்தை நடத்தணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது இருக்கு பாருங்க.
அந்த மாதிரி பண்ணிக்கிறதுக்கு பேரு தான் இது மதுபர்க்கம்னு பேரு. அவளை கூப்பிடுறதுன்னு பேரு. அர்க்கியபாத்தியாதிகள் கூப்பிடுறதெல்லாம் சந்தனம் கலந்த, இப்ப பிராமணால் கொடுக்குறோம் இல்லையா, சந்தனம் கலந்த இந்த சிராதத்தின் போது அர்க்கியம்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி சந்தனம் கரைச்ச தண்ணியால கையால மருந்து கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்கறது இருக்கே. இந்த மாதிரி அர்க்கியபாத்தியாதிகள் மதுபர்க்கங்கள்லாம் கொடுத்து அவளை வரவேற்கணும். இந்த மாதிரி மதுபர்க்கத்தோட வரவேற்கிறது தான் ஒரு உத்தமமான வரவேற்பு. அது நம்ம குறைஞ்சபட்சம் எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது கிடக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றோம், கல்யாணத்தின் போது மாப்பிள்ளைக்கு கொடுக்குறோம். உண்மையில ரொம்ப விசேஷமா வேதாத்தியனம் பண்றவா, யாகத்துக்கு ரித்திகா வரக்கூடியவா, அதுக்கப்புறம் ராஜாக்கள், குரு, இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அது. ஒரு வருஷத்துல 2-3 வாட்டி வந்தா கிடையாது. முதல் தடவை எப்போ வரவளோ அப்ப. ஆனா யாகமா இருந்தா ஒவ்வொரு தடவையும் உண்டு யாகத்துக்கு ரித்திகா வரும்போது. ஸோ அந்த மாதிரி ரித்திகளா வரவாளுக்கு அந்த மாதிரி விசேஷமா அதை கொடுத்து அவளை வரவேற்கணும்னு சொல்லி இருக்கு இல்லையா. அந்த மாதிரி ரித்துஜகா பூஜிதாக, சரியான முறையில ரித்துக்கள் அத்தனை பேரும் பூஜிக்கப்பட்டார்கள். தனைஹி கோபிஹி, அதெல்லாம் எப்படியோ எந்த மாதிரி பூஜை பண்ணணும், எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தோடையும். முதாயுதாக சக்கர யஜ்ய சமாப்தேது, இது அவளை கூப்பிட்டு இந்த பக்கம் நிமி எல்லாரையும் சரியான முறையில கூப்பிட்டு யாக யஜ்யங்களை பண்ணிட்டு இருக்காங்கிறது ஒரு விதத்துல சொன்னார். சக்கர யஜ்ய சமாப்தேது, இந்திரனுடைய யாகம் முடிஞ்ச உடனே என்ன ஆயிடுத்து, 5 வருஷ சதாத்மகே, 500 வருஷம். அந்த 500 வருஷம் நடக்கக்கூடிய இந்திரனுடைய யாகம் முடிஞ்ச உடனே ஆஜகாம வசிஷ்டத்து ராஜ்ய சத்திர திதிருக்ஷயா, ராஜா இந்த மாதிரி ஒரு 12 நாளைக்கு மேல போகக்கூடிய யாகமா இருந்தாக்க, இந்த யாகமே துவாதசராத்திரம்னு சொல்லுவா. 12 நாளைக்கு மேல நடக்க, 12 நாள் இல்ல 12க்கு மேல நடக்கிற யாகமா இருந்தா அதுக்கெல்லாம் சத்திரம்னு பேரு. சோ இந்த சத்திரத்தை திதிருக்ஷயா திரஷ்டு மிச்சா, இத பாக்கணுங்கிற ஒரு ஆசையில வசிஷ்டர் இந்த ராஜா என்ன பண்றான், அவன் என்ன பண்ணிருக்கான், எப்படி பிளான் பண்ணிருக்கான், நம்மளுக்காக வெயிட் பண்றான்னா, அவன் வெயிட் பண்ணல. நீ லோபத்தினால போறேன்னு ஏற்கனவே சொல்லிட்டான், வெயிட் பண்ணுவான்னு தெரியாது. அதனால சரி எதுவும் பார்க்க போவோம்னு அவர் என்ன பண்ணார், அவன் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போட்டா 2வது வாட்டி கூப்பிட்டா போவோன்னு இருக்கலாம். அந்த மாதிரி இல்லாம சத்திர திதிருக்ஷயா அவர் வர ஆகத்திய சம்ஸ்திதஸ்தத்ர தரிசனாத்திரம் நிருபஸ்ய, அங்க யாகத்தையும் பார்க்கணும் ராஜாவையும் பார்க்கணும்னு. தரிசனார்த்தம் நிருபஸ்ய தரிசனார்த்தம், ராஜாவை பார்க்கறதுக்காக சம்ஸ்திதா அங்க இருக்கார். ராஜா இன்னும் ரெடியா இல்ல. ஆகத்திய சம்ஸ்திதஸ்தத்ர சதா ராஜா பிரசுப்தஸ்து, அப்ப என்ன எடுத்து விராம வேலை. யாகத்துல என்ன எடுத்தனாக்க கொஞ்சம் நடுவுல ரெஸ்ட் டைம். ஏன்னா யாகங்கிறது காலங்காலத்துல இருந்து ஆரம்பிச்சு நடு ராத்திரி வரைக்கும் போயிட்டு இருக்கும். அதனால ரொம்ப டயர்டா இருக்கான். ஸோ அப்ப என்ன ஆயிடுச்சு, அப்ப ததா ராஜா பிரசுப்தஸ்து நித்ரையா அபகிருத்தோ புருஷம். எப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் சுமாரா இருக்கோ அப்ப எல்லாமே நம்மளுக்கு அகைன்ஸ்டா கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்ற பாருங்க. அந்த நேரத்துல ராஜாவை கண்ட்ரோல் பண்ண முடியாம நித்ரா தேவி ஓவர் பவர் பண்ணிட்டாலாம். ராஜா டயர்டா தூங்கிட்டான் அப்படின்னா, ராஜா தான் சொந்தமா தூங்குறதா இருந்தா, அதான் சொல்றாரு, ராஜா தான் சொந்தமா தூங்குறதா இருந்தா வசிஷ்டர் வராருன்னு தெரிஞ்சாலும், வசிஷ்டர் வரப்போறான்னு தெரிஞ்சாலும் கஷ்டப்பட்டு முழிச்சுட்டு இருப்பான், இல்ல தான் முழிச்சுட்டு இருக்க ட்ரை பண்ணுவான். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, அதனால முழிச்சுக்க முடியாதபடி தூக்கத்துல விழுந்துட்டான். சோ நித்ரா தேவி ஹஸ் டேக்கன் ஓவர் ஹிம் அப்படிங்கிற. நித்ரையா he was taken away by, he was taken over by or taken away by நித்ரா. நாசோ பிரபோதித்தோ பிருத்தியைஹி, ராஜா ரொம்ப டயர்டா இருக்கான். அதனால என்ன எடுத்து அவனுடைய வேலைக்காரர் எல்லாம் நாசோ பிரபோதித்தா, ராஜா இவ்வளவு டயர்டா இருக்கான் பாவம், இந்த நேரத்துல போய் அவனுக்கு தூங்க. இதுதான் இதுலயும் நடக்கிறது, பாண்டிய ராஜாவுக்கும் நடக்கிறது. அகஸ்தியர் அந்த ராஜாவை பார்க்க வர்றாரு, இந்திரத்யும்னு ஒரு ராஜா, அகஸ்தியர் பார்க்க வர்றாரு. ராஜா பூஜை பண்ணிட்டு இருக்கான், அந்த நேரத்துல என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவோட வேலைக்காரர் எல்லாம் அகஸ்தியர் வந்திருக்காருன்னு சொல்லல. அப்ப அகஸ்தியருக்கு நான் வந்திருக்கும் போது என்னையும் விட்டுட்டு நீ பூஜை முக்கியம்னு இருந்தியான்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், யானை மாதிரி நீ இப்படி ஒரே புத்தியில இருந்துட்டதுனால நீ யானையா போற அப்படின்னு சபிச்சுடுறார். அந்த யானை தான் பின்னாடி கஜேந்திர மோட்சத்துல வர யானை இருக்கு பாருங்க. அந்த இந்திரத்யும்னன்ற ராஜா அகஸ்தியரை மதிக்காததுனால அவன் யானையா பிறக்கிறான். அந்த கதை அங்க இதுல புராணங்கள்ல வருது. அதே மாதிரிதான் இங்க என்ன பண்றார், வசிஷ்டரை மதிக்கல அவன், அவ்வளவுதான். நாசோ பிரபோதித்தோ பிருத்தியேகி, வேலைக்காரெல்லாம் இப்ப ராஜாவை போய் நம்ம எப்படி எழுப்புறது, எழுப்பினா நல்லா இருக்குமா, ராஜா அவ்வளவு டயர்டா இருக்கானே நம்ம பேர்ல, அதான் வேலைக்காரர்களுக்கு என்ன பயம், நான் இவ்வளவு டயர்டா தூங்கிட்டு இருக்கேன், இப்ப என்னை எழுப்பிட்டேன்னு அவனுக்கு கோவப்படப்படுறானேன்னு பயம். நாசோ பிரபோதித்தோ ராஜ்யா, அதாவது பிரபோதித்தோ பிருத்தியேகி நாகதஸ்து முனிம் நிருபா, அதனால ராஜாவை முனிவரை எதிர்கொண்டு அழைக்கல. முனிம் ந ஆகதகா, முனிவரை எதிர்கொண்டு அழைக்கிறது. ஆகதகானாக்க முனிவர் வரும்போது நம்ம என்ன பண்ணணும், நேர்ல எழுந்து போய் அவரை எதிர்கொண்டு அழைக்கணும் இல்லையா, அதை செய்யல. வசிஷ்டஸ்ய தத்தோ மன்யுஹோ பிராதுர்பூதோ அவமானதா. வசிஷ்டர் என்ன பண்றார்,
தான் வந்தும் குலகுருவா இருக்கக்கூடிய தான் வந்தும் ராஜா தன்னை ரிசீவ் பண்ணல, தன்னை வாங்கன்னு கூப்பிடல, எழுந்து வரல, தன்னை வரவேற்க வரலன்னு உடனே he feels insulted, அவமானத்தா. சோ மன்யுஹோ பிராதுர்பூதா, அவருக்கு கோபம் என்ன பண்றது, தலைக்கு ஏறுறது. அதர்சனா நிமேஸ்தத்ர சுகோப முனிசத்தமாக, நிமி அந்த ராஜாவை அதர்சனா பார்க்காததுனால சுகோப அவர் கோபம் அடைகிறார். சாபம் சு தத்தமாம் தஸ்மை ராஜ்யே மன்யுவசம் கதா. இப்ப வசிஷ்டருக்கு என்ன ஆயிடுச்சு, கோபம் தலைக்கு ஏறி போச்சு. he was given himself to anger. மன்யு வசம் கதா தான் வியாசர் அழகா எழுதுறார். மன்யு வசம் கதா, கோபத்தின் வசப்பட்ட இவர் வசிஷ்டர் அப்படின்னு எழுதுறார். அவருக்கு அந்த இடத்துல என்ன யோசிக்கணும் எப்படி அப்படிங்கறது யோசிக்கல. இப்ப ஒரு சத்திரயாகம் பண்ணிட்டு இருக்குமா, டயர்டா இருப்பா, வேலைக்கார போய் சொல்லிருக்க மாட்டா, சரி போய் சொல்லட்டும் அப்படின்னு இல்ல. ஆஹா நான் வரேன், நான் வரும்போது நீ ரிசீவ் பண்ணலையா அப்படின்ட்டு. சோ மன்யுவசம் கதா, கோபத்தின் வசப்பட்ட வசிஷ்டர் என்ன பண்ணிட்டார், சாபம் தத்துவான், அவனுக்கு சாபம் கொடுக்கிறார். இன்னும் யஸ்மாத்வம் மாம் குரும் தியக்த்வா கிருத்தவான் யம் குரும் ஆத்மனஹா தீட்சிதோசி பலான் வந்த மாம் அவஜ்ஞாய பார்த்திவ வாரிதோபி மயா தஸ்மாத் விதேகத்துவம் பவிஷ்யசி அப்படின்ட்டு 3 லைன் சொல்றாரு பாருங்க. பதத்விதம் சரீரந்தே விதேகோ பவ பூபதே. அதாவது என்ன சொல்றாரு, என்ன சாபம் கொடுக்கிறார், 2 ஸ்லோகம். யஸ்மாத்வம் மாம் குரும் தியக்த்வா, எந்த காரணத்தினால குருவா இருக்கிற என்ன விட்டுட்டு கிருத்தவான் எம் குரும் ஆத்மனஹா, நீ வேற யாரையோ உனக்கு குருவா வரிச்சுண்டு. கிருத்தவான் எம் குரும் ஆத்மனஹா, கிருத்வான் இருக்கு, கிருத்வா அந்யம் குரும் ஆத்மனஹா, அந்யம் குரும் ஆத்மன கிருத்வா, வேற ஒருத்தரை உனக்கு குருவாக ஏற்றுக்கொண்டு, குருவா இருக்கிற என்னை விட்டுட்டு எனக்கு எதிர்க்க வேற ஒருத்தரை குருவா வரிச்சுண்டு. தீட்சிதோசி, நீ யாகத்துக்கு ஓணுங்கிற தீட்சையும் எடுத்துட்டு சங்கல்பம் பண்ணிட்டு. பலாத், போர்சிபிளி, ஹே மந்த, இது மூடத்தனம். மந்த மாம் அவஜ்ஞாய, என்ன அவமானப்படுத்தி நீ இந்த மாதிரி தீட்சை எடுத்துட்டேன்னா, மாம் அவஜ்ஞாய என்ன அவமானப்படுத்தி, போர்சிபிளா என்ன பண்ண, பலாத்காரமா நீ ஒரு தீட்சையும் எடுத்துட்டாச்சு. வாரிதோபி மயா தஸ்மாத், இதை நீ செய்யாதேன்னு நான் தடுத்திருக்கேன். மயா வாரிதோபி, என்னால தடுக்கப்பட்ட போதிலும் நீ என்ன பண்ண, வேற ஒருத்தர குருவா ஏத்துண்டு போர்சிபிளி நீ தீட்சை எடுத்துட்ட. தஸ்மாத் விதேகத்துவம் பவிஷ்யசி, இந்த தேகம் இருந்து பிரயோஜனம் என்ன, அதனால நீ விதேகம் சரீரம் இல்லாதவனாக ஆகு, உன் சரீரம் விழட்டும். பதத்விதம் சரீரம் தே விதேகோ பவ பூபதே, உன்னுடைய சரீரம் கீழே விழட்டும், விதேகோ பவ சரீரம் இல்லாதவனாக ஆகு அப்படின்னு சாகுன்னு சொல்லல. அதாவது இந்த ராஜா என்ன ஆகும், அதாவது உசுரோட இருப்பான், அவனை யாரும் பார்க்க முடியாது, அவனால யாரோடையும் விவகாரம் பண்ண முடியாது, அவனுக்கு சரீரம் இல்லாத லெவலா இருக்கும். அவனுடைய சரீரம், அதாவது அவன் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தம், அவனுடைய சரீரத்துக்கும் ஜீவனுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஜீவனுக்கு விவகாரம் பண்றதுக்கு சரீரம் கிடைக்காது, இந்த சரீரத்துக்கு விவகாரம் பண்றதுக்கு ஜீவன் இருக்காது, ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு சம்பந்தம் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் பின்னாடி வர்ணிக்க போறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். அந்த மாதிரி ஆகட்டும் அப்படின்னு என்ன பண்ணார், சரீரம் இல்லாதவனாக நீ ஆயிடு அப்படின்ட்டு அவனை பார்த்து சபிக்கிறார். அதாவது யாகம் எப்படி பண்ணுவ, யாகம் பண்றதா இருந்தா சரீரம் போடும் இல்லையோ, சரி, ஏன்னா யாகத்துல அக்னியெல்லாம் நெய்யெல்லாம் பார்க்கணும், பிரதட்சணம் பண்ணணும், இதெல்லாம் நிறைய அதுல தீட்சை எடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. சரீரம் இல்லாம அவனால மேல யாகம் எப்படி பண்ண முடியும்? இதுல வைத்தறிச்சல் என்னன்னாக்க, இவனுக்கு யாகம் பண்றதுக்கான வசதி இருக்காது. அதாவது யாகம் பண்றதுக்கு எந்த சரீரம் போகணுமோ அந்த சரீரத்தின் மூலமா தான் பண்ண முடியும். அந்த சரீரம் இருக்காது, யாகம் பண்ணலையேன்ற துக்கமும் மனசுல இருக்கும், யாகம் பண்ண முடியலையேன்ற துக்கமும் இருக்கும், யாகம் பண்றதுக்கான சரீரம் இருக்காது. ஏன்னா சரீர மாத்தியங்களும் தர்ம சாதனம் இருக்காது. அந்த மாதிரி எந்த யாகத்துக்காக என்ன நீ அவமானப்படுத்தினியோ அந்த யாகம் சரியா அதாவது என்ன ஆகும், இந்த மாதிரி நீ கஷ்டப்படுன்ட்ட. அப்ப என்ன பண்ணார் வியாசர் மேல சொல்றார், இது தத் வியாகிருதம் சுத்வா ராஜ்யஸ்து பரிச்சாரகாக. இது ராஜாவை எதிர்க்க பார்த்து அவர் சபிச்சாருன்னு அர்த்தம் இல்ல. ராஜா வரலன்னு உடனே கோபத்துல அவர் சபிச்சுடுறார். சபிச்ச உடனே இந்த சாபத்தை அந்த வேலைக்காரங்க, அந்த அவர் ராஜாவோட அட்டண்டன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. இது தத் வியாகிருதம் சுத்வா, அவரால் சொல்லப்பட்டதை கேட்டு சத்யா பிரபோதியா மாசு, உடனே அவசர அவசரமா போய் அவள நிமி எழுப்புறாங்க. முனிமாகு பிரகம்பி பிரகோபிதம், முனிவர் இந்த மாதிரி மகா கோபத்தோட வந்திருக்கார் அப்படின்னு ராஜாட்ட சொல்லியிருக்காங்க. குபிதம் தம் சமாகத்திய ராஜா விகத கல்மஷா, அவனுக்கு என்னன்னா அவன் என்ன பண்ண, நான் யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நீர் பண்ணி வைக்கல, நீர் இல்லைன்னு சொன்னீர், இல்லைன்னு ஒண்ணு நான் வேற ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதானே அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணான்,
விகத கல்மஷா முனிவர்த்தை இப்ப அவனுக்கு எந்த விதமான கோபமும் இல்ல, எண்ணமும் இல்ல, எந்த தோஷமும் மற்றவனாய் மனசுல அந்த நேரத்துல அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜஸ்ட் அவன் என்ன பண்றான், சாமான்யமா இருக்கான். அதான் விகத கல்மஷா, முனிவர் மேல தனியான கோபம்னு அவன் ஒரு நாட் என்டர்டெய்னிங் எனி இது ஒரு ஆங்கர் டுவர்ட்ஸ் ஹிம், அவர் பேர்ல ஒரு ரிவெஞ்ச் அந்த ஃபீலிங் எல்லாம் இல்லாதவனாயின்னு அர்த்தம். உவாச்ச வச்சனம் ஸ்லக்ஷ்ணம் கேது கர்ப்பம் யுக்திமத்து. உவாச்ச வச்சனம், ராஜா முனிவரை பார்த்து சொல்றான், உவாச்ச வச்சனம் ஸ்லக்ஷ்ணம். அவன் பயந்து பயந்து தடுக்கி தடுக்கி தடுமாறி ஒத்தையா என்னென்ன பேசுறதுன்னு யோசிச்சு அப்படி பேசலையா. ஸ்லக்ஷ்ணம் அவன் என்ன பண்றான், திக் அண்ட் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்ற பத்தில அந்த மாதிரி ஸ்லக்ஷ்ணம் எல்லாத்தையும் நேராக பொருந்தின மாதிரி சுகதர், அதாவது தடுமாற்றங்கள் ஏதும் இல்லாமல் அனைத்தும் பொருந்தின வார்த்தைகள், ஒன்றோடு ஒன்று இணைந்த வார்த்தைகள். உவாச்ச வச்சனம் ஸ்லக்ஷ்ணம் கேத்து கர்ப்பம், அந்த வார்த்தைகளும் தேவையற்ற வார்த்தைகள் இல்ல, மீனிங்ஃபுல் வேர்ட். கேத்து கர்ப்பம் யுக்திமத்து லாஜிக்கல், மீனிங்ஃபுல் அண்ட் லாஜிக்கல். மம தோஷோ ந தர்மஜ்ஞ கதஸ்வம் கிருஷ்ணயா குலஹா. மம தோஷோ ந தர்மஹே, தர்மஜ்ஞ தர்மம் அறிந்தவரே, தர்மம் அறிந்தவரா இருந்தா நீங்க நான் சொல்றத புரிஞ்சுக்கணும்னு. மம தோஷா ந, இதுல என்னுடைய ஃபால்ட் எதுவுமே இல்ல. கிருஷ்ணயா குலஹா, நீங்க என்ன பண்ண, உங்களுக்கு இந்திரன் நிறைய கொடுக்கறான்னு இந்திரன் கொடுக்கறதுல ஆசைப்பட்டு நீ இந்திரன்ட்ட யாகத்தை பண்ணி வைக்க போனோம், நீ போயிட்டு அங்க, அவ்வளவுதான். கிருஷ்ணயா குலஹா சித்வா மாம் எஜமானம் வை பிரார்த்தித்தோபி மயா பிரிசம். நான் அது ரொம்ப உங்களை வேண்டி விரும்பி கேட்டுட்ட போதிலும் மயா பிரிசம், பிரிசம்னா வெரி மச், பிரார்த்தித்தோபி மாம் ஹித்வா, என்னை விட்டுட்டு நீங்க என்ன பண்ணீங்க, கதஸ்வம் கிருஷ்ணயா குலஹா, ஆசைக்கு ஆசைப்பட்டு அங்க போயிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு. நான் லஜ்ஜசே திசேஷ்ரேஷ்ட, நான் லஜ்ஜசே உனக்கு இப்ப இந்த மாதிரி நம்மளுடைய குடும்பத்துக்கு, அதாவது நம்ம எந்த இடத்துல குலகுருவமா இருக்குமோ அந்த ராஜாவோட யாகத்தை விட்டுட்டு நம்ம பணத்துக்கு ஆசைப்பட்டு வேற யாருக்கோ, இந்திரனுக்கு இவர் குலகுரு இல்ல, இந்திரனுக்கு பிரகஸ்பதி குலகுரு, சோ இந்திரனுக்கு வேற யாருக்கோ யாகம் பண்ணி வைக்க நம்ம போறோமே அப்படின்னு அங்க போறதுக்கு லஜ்ஜசே உனக்கு வெக்கமா இல்ல? நான் லஜ்ஜசே திஜஸ்ரேஷ்ட, ஒவ்வொருத்தையும் அதான் பண்றான். திஜஸ்ரேஷ்ட, நீ தர்மக்கியரா இருந்தா பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது இல்லையா. சந்தோஷம் அப்படிங்கறதுதான் இப்ப கண்டென்ட்மெண்ட், அதுதான் பிரதானமா இருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண, லோப, அதாவது லோபா குலஹா, கிரீடு, அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்ட. கிருத்வா கர்ம ஜுகுப்சிதம், இந்த மாதிரி எடுத்துட்டு, அதாவது நம்மள சேர்ந்தவன், நம்ம குலத்தை சேர்ந்தவன், அவனை விட்டுட்டு போறதுங்கிறது ஜுகுப்சிதம், அது வெட்கத்துக்கு உரியது இல்லையா, அது வெறுப்புக்கு உரியது இல்லையா, அது வெறுக்கத்தக்கது இல்லையா. சோ ஜுகுப்சிதம் கர்ம. சந்தோஷம் பிராமண சிரேஷ்ட ஜானன் தர்மசிய நிச்சயம். தர்மத்துக்கு ஆதாரம் என்ன, சந்தோஷம், கண்டென்ட்மெண்ட். கண்டென்ட்மெண்ட் தான் தர்மத்துக்கு ஆதாரம், நிச்சயமான ஆதாரம். ஏன்னா எங்க சந்தோஷம் இருக்கோ அங்கதான் நம்ம தர்மானுஷ்டானம் பண்ண முடியும், சந்தோஷம் இல்லாத இடத்துல தர்மானுஷ்டானம் பண்ண முடியாது அப்படின்னு. சந்தோஷம் பிராமண சிரேஷ்ட ஜானன் தர்மசிய நிச்சயம். புத்ரோசி பிரம்மண சாட்சாத், அது மட்டும் இல்ல, நீ பிரம்மணஹா சாட்சாத், நீ சாட்சாத்தா பிரம்மாவோட புத்திரன், பிரம்மாவோட மானச புத்திரர். புத்ரோசி பிரம்மண சாட்சாத் வேத வேதாங்க வித்தமஹா, வேதம் வேதாங்க எல்லாத்தையும் அனைத்தையும் அறிந்தவர். நவேட்சி விப்ர தர்மசிய கதிம் சூக்ஷ்மம் துரத்தியாம். விப்ர தர்மசிய, பிராமண தர்மம் என்னங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கல. பிரம்மாவோட புள்ளியா இருந்தும் கூட பிராமண தர்மம்ங்கிறது சந்தோஷத்தையே அடிப்படையாக கொண்டது, நம்மளுடைய குல தர்மத்தை காப்பாற்றணும், அதுதான் முக்கியம் அப்படிங்கறது நீ அறியலையே. நவேட்சி விப்ர தர்மசிய கதிம் சூக்ஷ்மம், அந்த விப்ர தர்மம்ங்கிறது சூக்ஷ்மம், ரொம்ப சூக்ஷ்மமானது, அறிவதற்கு கஷ்டமானது. அதனாலதான் உங்களுக்கு லோபம் ஜாஸ்தியா போனதுனால அது தெரியல. துரத்தியாம், சட்டுன்னு அதை டிரான்ஸ்கிரஸ் பண்ணவும் முடியாது, அடையவும் முடியாது, அப்படிப்பட்டது. ஆத்மதோஷம் மயி ஜாத்வா மிருஷாமாம் சப்து நிச்சசி. சோ ஆத்மதோஷம், உங்ககிட்ட என்ன தோஷம் இருக்கோ, என்னை விட்டுட்டு போனது தப்புங்கிறது தெரிஞ்சுக்காம எங்கிட்ட மிருஷாமாம் சப்து நிச்சசி, என்ன நீ சாபம் கொடுக்கறதுக்கு, என்ன கஷ்டப்படுத்துறதுக்கு விரும்புற. தியாஜ்யஸ்து சுஜனை குரோதா சண்டாளாத் விதிகோயதா. தியாஜ்யஸ்து சுஜனை குரோதா, நல்லவர்களாலே கோபமானது நல்லவர்கள் கோபத்தை அடையக்கூடாது. கோபத்தை நல்லவா என்ன பண்ணணும், கோபத்தை தியாகம் பண்ணிடணும். அவள்கிட்ட அந்த கோபம்ங்கிற ஆட்டிடியூடே இருக்கக்கூடாது. விருதா குரோத பரீத்தேன மயி சாப பிரபாதிதா. சோ தேவையற்ற கோபம், கோபமே இருக்கக்கூடாது. விருதா கோப பரீத்தேன, நீங்க தேவையற்ற கோபத்தையும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க. மயி சாப பிரபாதிதா, என் மேல சாபமும் விட்டுருக்கள். தவாதிச்ச பதத்வத்திய தேகோயம் குரோத சம்யுதா. அதனால கோபத்தோட கூடினதான இந்த தேகம் இருக்கே, உங்க தோகமும் கீழே விட்டோம் அப்படின்னுட்டான். நீங்களும் தேகம் இல்லாம அலையுங்கோ. ஏவம் சப்தோ முனி ராஜ்யா
ராஜாச்ச முனிநாததா, ரெண்டு பேரும் பரஸ்பரம். முனிகி ராஜ்யா, ராஜாவினாலே முனிவர், முனிவராலே ராஜா, பரஸ்பரம் ரெண்டு பேரும் சாபம் கொடுத்துட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர். பரஸ்பரம் பிராப்தி சாபம் துக்கிதோ பபூவதுகோ. இதனால என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேருக்கும் தான் கஷ்டம் வந்தது. ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டவளா ஆயிட்டா, ரொம்ப துக்கத்தை அனுபவிக்கிறவளா ஆயிட்டா. வசிஷ்டி சிந்தார்த்தா. ஆனா நிமியை விட, நிமிக்கு இப்ப ரெண்டு கட்டான். நிமி என்ன ஆயிடுது, வசிஷ்டத்துக்கு தேகம் விழுந்துருச்சுன்னா அவர் இன்னும் பண்ற காரியம் எதுவும் இல்லை. நிமிக்கு யாகம் பாக்கி இருக்கு. அதனால அவனுக்கு தேகம் மட்டும் இல்ல, அவன் இருப்பான். சோ அப்ப என்ன ஆயிடுச்சு, அவனால அவனுடைய வசிஷ்டருடைய சாபத்தினால அவனுக்கு கஷ்டம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ வசிஷ்டி சிந்தார்த்தா. அவர் என்ன பண்ணார், ரொம்ப கவலை. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு போச்சே, நாளைக்கு எப்படி இருந்தாலும் இந்த சரீரம் போயிடுச்சுன்னா வேற ஒரு சரீரம் வரும், அதாவது வேற ஒரு பிறப்பு வரும். அந்த பிறப்புல நம்ம வசிஷ்டரா இருக்க முடியுமா, அதாவது இந்த ஞானம் இருக்குமா, இந்த சம்ஸ்காரங்கள் இருக்குமா அப்படிங்கிற கவலை வந்துருக்கு அவரு. இப்ப அதனால என்ன பண்ணார், வசிஷ்டி சிந்தார்த்தா பிரம்மாணம் சரணம் கதா. பிரம்மாவை நேரா போய் என்ன பண்ணார், தன்னுடைய தகப்பனாரான பிரம்மாவை போய் அவரை சரணடைகிறார். நிவேதையாமாச ததா சாபம் பூபகிருதம் மகத்து. பூபகிருதம் ராஜாவான நிமியினாலே கொடுக்கப்பட்ட மகத்து மிகப்பெரிய சாபத்தை என்ன பண்ணார், அவருக்கு நிவேதையாமாச சொன்னார். அந்த சாப நிவாரணத்தை எப்படி வாங்கிக்கிறார், இல்ல எப்படி இதை ஓவர் கம் பண்றதுன்னு அவர் எப்படி கேட்கிறாருங்கிறது, அது என்னங்கிறது நம்ம அடுத்ததுல பார்க்கலாம்.